கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் உன்னோடு கூட பேசுவேன். அல்லேலூயா. கிருபாசனத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஆண்டவர் சொல்ற நான் உன்னோடு கூட பேசுவேன். இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்ல வேண்டிய காரியங்களை வார்த்தைகளை நான் அங்கிருந்து உன்னோடு கூட பேசுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். நம்பர்ஸ் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. நம்பர்ஸ் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை, என்னாகும் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 89 கடைசி. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும்போது தன்னுடனே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட ஆண்டவர் அவனோட கூட பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கிருந்து பேசுவார். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது மோசே தேவனோடு பேசும்படி எங்க போவான்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பான். தன்னோடு பேசுகிற சத்தம் சாட்சி பெட்டி மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து கேட்பான். கர்த்தர் பேசுற சத்தத்தை இங்கிருந்து தான் கேட்பான். அல்லேலூயா. அங்கே இருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசுவார். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி கிருபாசனத்துக்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன இருந்துச்சு? என்ன யாரும் கேள்வி கேட்கலையா? மறந்துட்டீங்களா? அப்பாடா தப்பிச்சு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்கலையா? படிச்சுட்டு வந்தீங்களா? ரெவலேஷன் கொடுப்பா கேள்வி.